Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 369. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியா தான் காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். என்னன்னா கெக்கோ முரியான்னு நினைச்சு அவனோட ஷேடோவை பிடிச்சான்ல, எப்ப அந்த மூதேவி எஸ்கேப் ஆகி போனான்னே அவனுக்கு தெரியல. நீ இங்க இருக்கேன்னா அப்ப அவன் எங்கடா போனாங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பானா. உடனே இவன் என்ன பண்ணுவான், நம்ம பையில கீழே தள்ளி விட்டுட்டு அவன் ஏதோ சொயின்னு பாம்பு மாதிரி சுருண்டு அப்படியே நெளிஞ்சு அவன் பாட்டுக்கு ஸ்கையிலேயே பறந்து போவான். உடனே லூஃபி அவன் கையை வச்செல்லாம் புடிய ட்ரை பண்ணுவான். அவன் தான் ஷேடோ வாச்சே, சிக்கவே மாட்டான். அவளாதான் வண்டையா கத்துவான். டே நாய, வீணா போன எடுபட்ட பயல, மொல்ல மாதிரி பயல, முடிச்சவகி பயல, சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா, இப்ப நீ எங்கடா போற சொல்லிட்டு போடா அப்படின்னு எவ்வளவோ கத்துன்னு கத்தி பார்த்துட்டு அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிருவான். லூஃபி இப்ப எங்க இருக்கானே தெரியல. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இப்ப எப்படியாச்சும் வந்த கெக்கோ மரியாவை காலி பண்ணாதான் எல்லாத்தோட ஷேடோவுமே அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படித்தானே அவன் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்திருப்பான். லூஃபி என்னைக்குமே வாக்க கொடுத்துட்டு மீற மாட்டானே, அது கூட ஏதாச்சும் பண்ணிக்குவான். இப்ப இவன் ஷேடோவையே இவன் திருப்பி கொண்டு வரலன்னா அதுவே பெரிய பஞ்சாயத்து ஆகும். அப்படி ஒருவேளை நம்ம ஷேடோ நம்ம கிட்ட திரும்பி வரலன்னா என்ன ஆகும்னு அப்படியே யோசிச்சு பார்ப்பான். காலையில சூரிய வெளிச்சம் பட்டு அப்படியே காத்தோட காத்தா கரையிற மாதிரி யோசிச்சு பார்ப்பான். அவ்வளவுதான் பயலுக்கு பீதியாகி தொண்டையிலேயே கத்துவான். பின்ன இப்ப இப்படி இருக்கிறவன் சூரிய வெளிச்சத்துல காலங்காத்தால காத்தோட காத்தா மறைஞ்சு போனான்னா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சூரியன் எப்படியாச்சும் காலையில வர்றதுக்குள்ள இந்த பஞ்சாயத்தை இவன் எப்படியாச்சும் சால்வ் பண்ணி ஆகணும். இப்படியே போச்சுன்னா இந்த பிரச்சனையா சால்வ் பண்றது ரொம்பவே கஷ்டம். சட்டு புட்டுன்னு பையன் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இல்லன்னா இவனோட ஆசை கனவு லட்சியம்னு எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போதைக்கு இவன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த கெக்கோ மோரியாவோட ஷேடோவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறதான். ஏன்னா அப்பந்தான் அந்த லூசு பையன் எங்க இருப்பான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே நேரம் அந்த ஓர்ஸ் இருக்கிற இடத்தை காட்டுறாங்க. புகை மண்டலமா கிளம்பும். ஏன்னா பயங்கர வெறியோட நின்னுட்டு இருக்கான். நம்ம ஆளுகளை பொல்லந்தே தேரணும்னு பயங்கரமா சேட்டையா பண்ணி வச்சுட்டாங்கல்ல. இங்க நம்ம ஆளுகளுக்கும் உள்ள அப்படியே அள்ளு விட்டுட்டு இருக்கும். ஏன்னா அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு நோண்டுன்னு நோண்டி விட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறானோன்னு பீதி இருக்கத்தானே செய்யும். உசோப் என்ன சொல்லுவான், பேசாம இவன் கூட சும்மா சண்டை போட்டுட்டு இருப்போம். அதுக்குள்ள லூஃபி எப்படியும் கெக்கோ மோரியாவை ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஷேடோவும் திருப்பி அவங்க கிட்டே வந்துடும். எதுக்கு தேவையில்லாம இவன் கூட தோக்கடிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு செருப்படி வாங்கணும். அதனால யோசிச்சு பண்ணு பாம்பா. ஆனா ஜோரோ இவன் சொன்னாலாம் கேட்பானா. இப்பதான்டா எனக்கு இந்த பிளாக் பிளேடு சுஷுயி கிடைச்சிருக்கு. அது எப்படி யூஸ் ஆகும் என்ன ஏதுன்னு செக் பண்ண வேண்டாமா? அதுவும் என் கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் நிக்கும் போது என்னால எப்படி விட முடியும்? நான் அந்த ஓர்ஸ பொல்லந்தே தீர்வேன். அவனை கூப்பிட்டு நான் தாண்டா உன் ஆப்பனன்ட், வாடா என் மாப்பு வைக்கிறேன்டா உனக்கு ஆப்புன்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணுவானா. ஓர்ஸ் ஓகே நான் உன் கூட சண்டை போட தயாரினிருவான். இங்க எல்லா இடத்துக்குமே அள்ளு விடும். பின்ன தனியா போய் சண்டை போட்டானா ஐயோ என்ன ஆகும்னு எல்லாம் பீதி ஆகும் போது அந்த ஓர்ஸ் என்ன பண்ணுவான், ஓங்கி ஜோரோவை அடிக்க போவானா. அப்ப அவன் மூஞ்ச பாக்கணுமே அப்படி ஒரு வெறி. கரெக்டா ஜோரோவை குத்தும் போது ஜஸ்ட் மிஸ்ல நம்மால எஸ்கேப். அவன் மேல அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கல்லெல்லாம் தெரிச்சு வரும். எல்லாத்தையுமே கத்திய வச்சு வெட்டி தெரிய விட்டுருவான். நம்ம ஆளுகெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, உன்னால தனியாலாம் சண்டை போட முடியாது, எதுக்கு தேவையில்லாத வேலை, மறுபடியும் வா ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம், அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும்னு சொன்னா கேட்க மாட்டான். அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நம்ம பையன் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தானே யுபஸ்ரீங்கிற ஒரு ஸ்வாடு, அது அப்புறம் இப்ப கையில வச்சிருக்கானே 2 ஸ்வாடு, அதையும் கம்பேர் பண்ணும் போதும் இந்த பிளாக் பிளேடு சுசுயி ரொம்பவே ஹெவியா இருக்குது. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஓர்ஸ் ஓங்கி குத்த வருவானா. எல்லாம் பதறுவாங்க, ஐயோ ஜோரோ தள்ளிடுறா இல்ல செத்துருவேன்னு. ஆனா கரெக்டா ஜோரோவை குத்த வரும்போது அவன் கையில வச்சிருக்க கத்திய வச்சே ஒரே வெட்டு. அவன் வெட்டினதுல அவன் கையே அப்படியே தசை மாதிரி டைவர்ட் ஆகி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனோட ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்தையே நம்ம ஜோரோ அலேக்கா டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் 108 பவுண்ட் பீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி விடுவான். அந்த 3 ஸ்வாடோட பவரும் அப்படியே சுத்திட்டு போய் ஒன்னா சேரும் போது பெரிய சைஸா மாறிடும். இத ஜோரோவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா என்ன, அவன் மேல அடிக்கிறதுக்குள்ள லைட்டா நகர்ந்துருவானா, பின்னாடி இருக்க பில்டிங்ல போய் அடிச்சிரும். அந்த ஒரு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எப்படி தப்பிச்சாங்கிறதா யாராலையுமே நம்ப முடியல. ஆனா ஜோரோக்கு ஒரு மேட்டர் அப்பதான் தெரிய வருது, இந்த சுசுயி ஸ்வாட் வந்து மத்த ஸ்வாட்ஸோட 2 பவர்ஸையுமே அப்சர்வ் பண்ணிக்குது. சோ அதனாலேயே அதோட பவரும் அதிகமாகுது. இவனோட ஸ்வாட் அட்டாக் ஆன அந்த பில்டிங்க காட்டுறாங்க, பெரிய சைஸ் ஹோல். அப்படின்னா இவன் இந்த ஸ்வாட வச்சு எங்க எய்ம் பண்ணி அடிச்சாலுமே அந்த இடத்துல ஒரு பெரிய டேமேஜ் ஆகத்தான் செய்யும். இதுல இருந்தே ஜோரோக்கு நல்லா தெரியுது இவன் இன்னுமே இந்த ஸ்வாட கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணலன்னு. அவனோட பழைய ஸ்வாட விட இது பயங்கர பவர்ஃபுல்லா வேற இருக்குதா, பய சீக்கிரமா கத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த யூமா பிளேட கொடுத்ததை யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஒரு நல்ல ஸ்வாட கொடுத்திருக்கீங்க யூமா, அதை நான் கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டேன்பா. ஒரே நம்ம ஜோரோ பண்ண அட்டாக்க பார்த்துட்டு சூப்பர்பா, நீ பண்ண அட்டாக் மட்டும் என் மேல பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு வலிச்சிருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பச்சையா திட்டுவான். இதுக்கப்புறம் இவனை விட்டா அவனுக்கு தான் பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுவான், கண்ட மேனிக்கு ஜோரோ மிதிக்க ட்ரை பண்ணுவானா. அவனை மிதிக்க போனா அவன் எஸ்கேப் ஆகிக்குவான். ஆனா சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கு தான பஞ்சாயத்து. சோ அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அந்த ஒரு ஜோரோவை ஏறி மிதிச்சு அவனை சாணியாக்காம விட மாட்டேன்னு கண்ட
ஏனிக்கு மிதின்னு மிதிக்க ட்ரை பண்ணுவான். ஜோரோவும் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருப்பான். இங்க நம்ம ஆளுக்கெல்லாம் அள்ளு விடும். ஐயோ ஜோரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. இப்ப ஜோரோ அவன் மிதிக்க எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பானே தவிர அவனால அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இறங்கி அடிக்க முடியும். இப்போதைக்கு தப்பிக்க மட்டும்தான் முடியும். ஏதாச்சும் எசகு புசகா பண்ணா தண்டனக்காதான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆவான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆவானா, இதாண்டா நல்ல கேப்னு ஓர் என்ன பண்ணுவான், ஓங்கி மிதிக்க போவான். ஆனா அந்த டைம் நம்மால ஆப்போசிட்ல ஜம்ப் பண்ணி வந்து அவன் காலோட ஒரு வெட்டு. அவ்வளவுதான், ஓரால நிக்க முடியாம அப்படியே சரிவானா. எல்லாருமே மிரண்டுருவாங்க. ஏன்னா அத்தனை பேரும் சேர்ந்து அவனை கஷ்டப்பட்டு சரிச்சு போட்டாங்க. ஆனா இப்ப ஜோரோ ஒண்டியால நின்னு அவனை சரிச்சுட்டான்ல, எல்லாம் அப்படியே மிரண்டுருவாங்க. ஆனா அவன் சரிஞ்சாலுமே அடங்குற மாதிரி இல்ல. சரிய உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டே தான் விழுவான். நல்ல வேளை விழுந்தவன் ஜோரோ மேல விழல. அவன் விழுந்ததுக்கே அந்த இடம் புழுதி பறக்கும். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, கீழே விழுந்தவன் ஏதோ பெட்ல படுக்கிற மாதிரி படுத்துட்டு இப்படி பிளாட்டா படுக்கிறதெல்லாம் எனக்கு பேன் கேக் சாப்பிடுற மாதிரி தம்பி, இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு சொல்லி கேஷுவலா எந்திரிச்சு பாப்பான். ஜோரோவை அங்க காணோம். எங்க போனாலும் சுத்தி தேடி பாப்பான், எங்கேயுமே காணோம். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா டஸ்டா இருக்குது. ஜோரோ என்ன பண்ணுவான்னா, தெரிஞ்சு அட்டாக் பண்ணா எஸ்கேப் ஆயிடுறான். அதனால கண்ணுக்கு தெரியாம டஸ்டுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணலான்னு மறுபடியும் அந்த 108 பவுண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அதுலயும் அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா ஜஸ்ட் மிஸ், அடிச்சிருந்தா அங்கேயே அவன் காலி. ஐயோ மறுபடியும் தப்பிச்சிட்டானேன்னு ஜோரோக்கு கொல்ல காண்டாவும். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு எதுவும் லூசுத்தனமா பண்ணாரா ஜோரோ, ஏதோ மிராக்கில்ல இவ்வளவு நேரமா அவனை சமாளிச்சுட்டு. ஆனா இதுக்கப்புறம்ங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தான். இப்போ லூஃபியோட ஷேடோ இங்க இருக்குது. இனி இவனு ரெண்டு பேத்தோட ஷேடோவும் எங்க இருக்குன்னே தெரியல. லூஃபி மட்டும் அந்த கெக்கோ மோரியாவை தோக்கடிச்சிட்டான்னா இவங்க எல்லாத்தோட ஷேடோவுமே திருப்பி இவங்களுக்கே வந்துடும். சோ எதுக்காண்டி தேவையில்லாம இப்படி ஒரு ஜெயண்ட் சோம்பி கிட்ட சண்டை கட்டி உடம்ப புண்ணாக்கிக்கணும். அதனால லூஃபி மேல நம்பிக்கை வச்சு கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்கடாங்கிற மாதிரி சொல்லுவானா. ஜோரோக்குமே லூஃபி மேல முழு நம்பிக்கை இருக்குது. ஆனா லூஃபிக்குமே வீக்னஸ் இருக்குல்ல. சொல்ல போனா அந்த இன்விசிபிள் மேனு, அந்த கோஸ்ட் பொண்ணு, அப்புறம் அந்த கெக்கோ மோரியா, அவன் தான் மாஸ்டர் ஆஃப் ஷேடோ. சொல்ல போனா இவனுக்கு எல்லாத்துக்குமே டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது அவனுங்களோட வில்லத்தனத்தை காட்டுறதுக்கும் சரி, அவனுங்க பிளான ஒர்க் அவுட் பண்ணி அதை சக்சஸ் பண்றதுக்கும் சரி, லூஃபியை எப்படி வேணாலும் ஏமாத்தி ஜெயிப்பானுங்க. இன் கேஸ் லூஃபி லைட்டா ஸ்லிப் ஆயிட்டான், அவனால எதுவும் பண்ண முடியலங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அந்த டைம் என்ன ஆகும், விடிஞ்சிரும்னா இவங்க எல்லாருமே காலி. சொல்ல போனா கடைசியில ஒரு டீசென்டான சண்டையே போடாம செத்து போயிட்டானுங்கிற மாதிரி பேர் வந்துரும். லூஃபி மேல நம்பிக்கை இருந்தாலும் அட்லீஸ்ட் கடைசியா ஒரு வெறித்தனமான சண்டையை போட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியிலேயாவது சாகலாம்ல. ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னா, இல்லனாலும் நல்லா தான் நடக்க போகுது, அப்புறம் என்ன பஞ்சாயத்து. அதனாலதான் இவன் சண்டை போடணும்னு ஒத்த கால நிக்கிறான். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, சன்ரைஸ் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நடக்க போகுது. ஆனா இந்த இடம் ஃபுல்லா பயங்கர பனிமூட்டமா இருக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிரவுண்ட ரீச் பண்றது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்குமே சன்லைட் வருமாங்கிறதும் டவுட் தான். இப்போதைக்கு காலையில சூரிய வெளிச்சத்துல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த ஃபாக் மட்டும்தான். ஆனா அதுக்காக சூரிய ஒளி மேல படுமா படாதான்னு பயத்திலேயே தெரிய முடியாதுல்ல. சன்ரைஸ் ரொம்பவும் பக்கத்துல வந்துருச்சு. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு இவனை சீக்கிரமாவே காலி பண்ணிட்டாங்கன்னா உடனே போய் லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாவே ஜெயிச்சிடலாம். இவங்க ஷேடோவும் இவங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். அதனால இன்னைக்கு ஒரு கை பாத்துறலாங்கிற மாதிரி தான் எல்லாம் வெறியோட நிப்பாங்க. அப்ப அந்த ஓருமே உங்களை நான் காலி பண்ண போறேன்னு தான் பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது திடீர்னு பயங்கரமான நிலநடுக்கம். ஓர் தான் இந்த வேலையை பண்றான்னு பார்த்தா இல்ல, அவனுமே நடுங்கிட்டு தான் இருப்பான். அந்த மொத்த த்ரில்லர் பார்க்குமே கண்ணா பின்னான்னு நடுங்கும். அங்க இருந்த ஜோம்பிஸ் எல்லாம் ஆஹா மாட்டிக்கிட்டையா மாட்டிக்கிட்டோம், கடலோட சீற்றத்துல மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஏன்னா மேல வேற ஃபாக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சுக்கிட்டே வருது. அப்படின்னா நம்ம அந்த புளோரியன் ட்ரையாங்கிளை விட்டு வெளியே வந்துட்டோமான்னு சொல்லி அத்தனை பேத்துக்குமே பீதி. யாரு பார்த்த வேலை இது, எல்லாம் நம்ம ஓர் பையதான் ரட்டரை புடிச்சு ஜாலியா இழுத்து விளையாண்டான்ல. அதனால நடந்த பஞ்சாயத்துல இந்த த்ரில்லர் பார்க்கே இப்ப கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்குது. இப்ப மட்டும் இந்த த்ரில்லர் பார்க் புளோரியன் ட்ரையாங்கிளை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டைரக்டா சன்லைட் இவங்க மேலதான் போடும். அவ்வளவுதான், காத்தோட காத்தா எரிஞ்சு கரைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த புளோரியன் ட்ரையாங்கிள் மட்டும் தான் ஃபாக் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. சன்ரைஸ் எல்லாம் டைரக்டா அடிச்சுன்னா மூலா முடுக்கு கூட பூந்து வெளிச்சம் வரும். கூடவே ஷேடோவை பறி கொடுத்துட்டாங்க சில பேர் இருந்தாங்கல்ல, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோப் ஸ்டார் ஹேட் குரூ மட்டும் தான், அவங்க மேல நம்பிக்கை வைப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த முரியாவோட ஷேடோ அப்படியே மேல பறேந்து போகும். அதுவும் எப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சு போகுது. அப்புறம் அங்க சில பேர் இருக்கானுங்க, அவனுக்கு ஜோம்பியா இல்ல அந்த வில்லேஜஸ் எந்த ஷேடோ விளந்தவனுங்களான்னு தெரியல. ஸ்டார் ஹேட் முரியாவை வெட்டிட்டு போறத பார்த்துட்டு இந்த மேட்டர் அவங்க கேப்டன் சொல்லி எப்படியாச்சும் ஸ்டார் ஹேட்டையும் அவன் டீமையும் தடுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இவனுங்க யாருன்னு தெரியல, புது போலையை கிளப்பிட்டு வர்றானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த மூணு மொரியா நம்மளுக்கு இதோட சங்கு த்ரில்லர் பார்க்கே அந்த ஃபாகி வாட்டரை தாண்டி வெளியே போகுது. எல்லாமே அந்த ஓரால எப்படியாச்சும் அதை தடுக்கணும்னு கத்திட்டே வருவானுங்க. உடனே அந்த கெக்கோ மோரியா, எதுக்குடா இப்ப தேவையில்லாம சீன் போடுறீங்க, ஃபாக விட்டு வெளியே வந்தா இப்ப என்ன பஞ்சாயத்து, நம்ம எல்லாம் பைரட்ஸ், நம்ம ஓஷன்ல எங்க இருந்தாலுமே மாசதாண்டா லூசுகளாம்பா. ஆனான்னு இழுப்பானுங்க. வாய மூடுங்கடா, நான் இப்ப முக்கியமா அலையா விருந்தாளி ஒருத்தரை வெல்கம் பண்ண வேண்டியிருக்கு. அவருதான் டைரன் குமா. அவரும் கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த வார்லாடுன்னு சொல்லுவான். அப்படியே டெரரா முன்னாடி நின்னுட்டு இருப்பான். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா நின்னுகிட்டு பயங்கரமா போஸ் கொடுக்கறதோட கெக்கோ மரியா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கொங்காங்கோம்பான். இவன மாதிரி ஆளுகள்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயுமே போய் செட் ஆக மாட்டானுங்களாம். அதனாலதான் இங்க ஒலாத்திட்டு திரியறியா நீ எப்பானா. ஆனா அவன் அதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாம பெரோனா கிட்ட கேட்டான்ல, எங்கேயாச்சும் நீ ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்பட்டீனா எங்க போகணும்னு ஆசைப்படுவேன்னு. அதே கேள்வியை இவங்கிட்ட கேட்பான். பெரோனா வளர்னா, ஆனா இந்த கெக்கோ மோரியா வளர மாட்டான். டேய் டேய் டேய், உன் பவர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், என் பவர்ஸ் என்னன்னு உனக்கும் தெரியும், எதுக்கு தேவையில்லாம இந்த வேண்டாத வேலையெல்லாம், ஆமா நீ எதுக்கு இங்க சண்டைக்கா வந்தங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா எந்த தேவையும் இல்லாம இவன் எங்கேயுமே வரமாட்டானாமா. இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதாச்சும் டகால்ட்டி வேலை இருக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி சொல்லுவானா. அவன் என்னடானா, இங்க நான் ரிப்போர்ட் மேக் பண்ண வந்தேன்பா. என்ன மேட்டர்னா, இப்ப crocodile வந்து நம்ம லூஃபி அடிச்சு காலி பண்ணிட்டான். அவன் ஒரு வார்லாடு, அவனை காலி பண்ணிட்டானா அப்ப அந்த இடத்துக்கு வேற யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணும்ல. அத சொன்னதுக்கு அப்படியா, யார வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க, எந்த கடலை சேர்ந்தவன்னு கேள்வியா கேட்பான். ஏன்னா இந்த சமுத்திரத்துல கோடிக்கணக்கில் பைரட்ஸுங்க இருக்காங்க. அதுல நீ யார சொல்றன்னு கேட்டா மார்ஷல் டி டீச்சும்பான். அவனை பிளாக் பியர்டுன்னு சொல்லுவாங்கம்பானா. அந்த பேரெல்லாம் கெக்கோ மோரியா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. குமா அவனை பத்தி வண்ட வண்டியா சொல்லுவான். ஆக்சுவலா அவன் ஒயிட் பியர்டோட க்ரூல இருந்து தப்பிச்சு வந்தவன். சும்மா வரல, அவன் க்ரூ மெம்பர் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கானாமா. வந்து அவன் பண்ணிட்டு இருக்க அலப்பறையில இப்ப மக்கள்லாம் அவனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமா ஒரு மேட்டரை பத்தியே சொல்லுவான். என்னடானா அந்த பிளாக் பியர்டுக்கும் ஏசுக்கும் பயங்கரமா ஒரு சண்டை போச்சு இல்ல. அந்த சண்டை வேற லெவல்ல நடந்திருக்கு. அவன் நெருப்பு, இவன் புகை, ரெண்டு அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும். சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பெரிய சண்டையெல்லாம் போயிருக்குது. இன்னும் இந்த மேட்டர் எல்லாம் உங்ககிட்ட வந்து ரீச் ஆகல போல. அவனோட ஸ்ட்ரென்த் அவன் ப்ரூவ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டான். அப்படி இப்படின்னு அவனை பத்தி பயங்கரமா சொன்ன உடனே கெக்கோ மோரியா அவனோட பவுண்டி என்னன்னு கேட்பான். கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க, ஜீரோவாமா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனோட எபிலிட்டி இன்னுமே அன்னோனா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் பையில எப்படி அவனை அப்ரூவ் பண்ணாங்கன்னு தான் இவனுக்கு ஒண்ணும் புரியல. சரி என்னமோ ஒண்ணு, அந்த எம்டியான சீட்டை இப்ப ஃபில் பண்ணாங்கல்ல, இப்படி பண்ணிட்டா மட்டும் இந்த வேர்ல்டோட பவரை பேலன்ஸ் பண்ண முடியுமா, நீ என்ன நினைக்கிறான்னு கேட்டா அந்த குமா இல்லவே இல்ல, இதனால அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்க போதும்பான். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சே கவர்மெண்ட் வேற ஏதோ பிளான் பண்றாங்க. அதுவும் எப்பத்துல இருந்துன்னா எனிஸ்லாபியம் மொத்தமா காலி பண்ணாங்கல்ல அந்த செகண்ட்ல இருந்து தான். அப்படின்னா என்ன அர்த்தம், வேர்ல்டு கவர்மெண்ட்டையே நம்ம பயலுக ஒரு வழி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்காக தான் அவங்கள பிடிக்கிறதுக்காக பயங்கரமா போராடிட்டு இருக்கானுங்க. அவங்க மட்டும் ஃபிஷ்மேன் ஐலாண்ட நோக்கி தான் போறாங்கன்னு தெரிஞ்சா கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. கண்டிப்பா அவங்கள இந்த இடத்துல தடுக்கிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன பயம்னா, இந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸோட குரூ 7 வார்லாட்ஸ்ல இன்னொருத்தனையும் காலி பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பீதி. அதுக்காக தான் இவன் வந்தாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே கெக்கோ மோரியாக்கு செம காண்டாகும். என்னன்னா அவனையும் காலி பண்ணிடுவாங்கன்னு கவர்மெண்ட் பயந்துட்டாங்க, அதுக்காக ஹெல்ப் பண்ணதான் இவன் வந்திருக்கான் போல. இது அவனை அசிங்கப்படுத்தின மாதிரி இல்ல, ஒரு சப்ப பைரட் குரூப் என்னைய ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் என்னைய கேவலப்படுத்துறீங்களான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி செம்ம காலில் கத்துவான். நீ ஒன்னும் பயப்படாத, நான் வேணா ஹெல்ப் பண்றேன்பா. ஆனா அவன் நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்டயே பில்டப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தொண்டைகிளியே கத்துவான். அவன் கத்தன கத்துக்கு அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும் போல. இந்த மாதிரி ஒருத்தனை சேஃப்டிக்கு அனுப்பி கவர்மெண்ட் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இவன் அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் கிட்ட தோத்துருவான்னு பயந்து தானே அனுப்பி இருக்காங்க. அப்ப நான் தோத்துருவேன்னு அசிங்கப்படுத்துறீங்களாடான்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவான். சண்டைன்னு வந்துட்டா அந்த பேட்டில் 100% ஜெயிப்போன்னு சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஜெயிச்சது நார்மலான ஆளுங்களே இல்ல. crocodile காலி பண்ணிருக்காங்க, எனிஸ் லாபியவே மொத்தமா காலி பண்ணிருக்காங்க. ஏன் அந்த ராப் லுச்சிங்கிறவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவனே அந்த எனிஸ் லாபி இன்சிடென்ட்ல தோப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவனையே கண்டம் பண்ணிட்டு தானே நம்மால் அங்க இருந்து வந்தான். அதனால தான் கவர்மெண்ட் இவன் மேல நம்பிக்கை இல்லாம அவனுக்கு சேஃப்டியா ஒருத்தனை அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படின்னா அதுக்காக 2 வார்லாட்ஸ் அவனுக்கு கூட எல்லாம் போய் சண்டை பொண்ணுமாடான்னு தொண்டைகளியே கத்துவான். ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட்டை இவன் டெலிவர் பண்ணிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சானாமா. ஆனா அதுக்காக உனக்கு அசிஸ்ட் பண்ணலாம் எனக்கு அவசியமே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே கெக்கோ மோரியாவும் தெரியுது இல்ல, இங்கேயே வாய மூடிக்கிட்டு நான் அந்த பைரட்ஸ் எல்லாம் என்ன பண்றேன்னு நீயே உன் கண்ணால பாரு. அதுக்கப்புறம் என்னைய கேவலப்படுத்தினாயிலே அந்த முட்டா பயிலுக, அவனுகிட்ட போய் இதை தெளிவா சொல்லு, என்ன மாதிரி நான் வச்சு செஞ்சேன்னு. கெக்கோ மோரியா எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாம எவனா இருந்தாலும் ஜெயிப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியட்டும். ஏன்னா நான் அந்த ஸ்டார் ஹேட் க்ரூவையே ஜோம்பி சோல்ஜர்ஸா மாத்திட்டேன், அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஃபாக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா இவங்க ஃப்ளோரிசன் ட்ரையாங்கிள் இருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்கு ஒரே நம்பிக்கையா இருந்த அந்த திக்கான ஃபாகும் இப்ப இல்ல. அப்படின்னா சூரிய வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டாவே இவங்க மேல வந்து அடிக்கும். ஆல்ரெடி இந்த ஓர்ஸ் பைய வேற வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு எல்லாம் கவலையில இருப்பாங்க. அப்போ உசோப்பு மேல பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவான். என்னடான்னா அந்த கெக்கோ மோரியா டோரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டைலா வெளியே வருவான். எல்லாருமே அவனை பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா இவன் இப்ப இங்க ஜாலியா இருக்கானா, அப்ப லூஃபி என்னானா, லூஃபி அவனை காலி பண்ணுவான்னு நம்பிக்கையில தானே இவங்க ஓர சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப லூஃபி அங்க இல்ல, நான் அவன் தோத்துட்டானா இல்ல அவனை ஏதாச்சும் பண்ணிட்டானான்னு ஒரே பீதி. இங்க ஓர்ஸ் என் மாஸ்டரோட வாய்ஸ் கேக்குது, இங்கதான் இங்க இருக்காருன்னு சுத்தி முத்தி தேடுவான். இங்க இவனுக்கு அந்த கெக்கோ மோரியா எங்க இருக்கானே தெரியல. உசோப்பு கிட்ட கேட்டா கொஞ்சம் அந்த ஓர்ஸோட வயித்த பாருங்கடாமா, பார்த்தா அவன் ஓர்ஸோட வயித்துக்குள்ள இருந்தா வெளியே வந்திருப்பான். அப்படி பார்க்கும்போது அள்ளு விடும். கண்டிப்பா இப்படி ஒரு கோரமான வேலையை பண்ணது ஹாக் பேக்கா தான் இருக்கணும். ஆமா மோரியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், வயித்த கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கானா, நிஜமா லூஃபி எங்கடா போனா, அவனை காலி பண்ணிட்டாங்களான்னு நம்மளுக்கே டவுட் ஆகும். ஆனா சாப்பர் கன்ஃபார்மா லூஃபியை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, வேற ஏதாச்சும் பிரச்சனையா தான் இருக்கும்னு சொல்லி அடிச்சு சொல்லுவான். இங்க ஓரோட தான் செம காமெடி. அவனுக்கு அவன் மாஸ்டரோட வாய்ஸ் கேக்குதாமா, ஆனா எங்க இருந்து கேக்குதுன்னு தெரியலையே, ரொம்ப ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கேன்னு சொல்லி அங்க பதறிட்டு இருப்பான். கொஞ்சம் கீழே பாடுறா வெண்ணாம்பாங்க. குனிஞ்சு பார்த்துட்டு ஓ என் வயித்துல ஒரு காக்பீட் இருக்கா,
சூப்பர் நல்லாவே செஞ்சிருக்காங்கன்னு தடவி தடவி பாப்பான். உடனே கெக்கோ மோரியாக்கு காண்டாவும் கொய்யால கையறா எவ்வளவு அருமையான காக்பிட்ட கைய விட்டு நோண்டி கண்டமாடா பண்ற வாயிலே மிதிப்பேன்னு சொல்லி திட்டுவானா. மாஸ்டர் இது சூப்பரா இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஜெயண்ட் ரோபோட்டா வர்ற மாதிரின்னு சொல்லி அங்க இருக்க செவுத்தெல்லாம் ஜாலியா குத்திட்டு இருப்பானா. உடனே கல்லெல்லாம் கண்டபடி தெரியும். அது நம்மளுக்கு மேல வேற வந்து வில்ல வரும். ஜஸ்ட்ல எஸ்கேப். இவன் ஜெயண்ட் ரோபோட்னு அவனே சொல்லிக்கிட்டு அவன் பேரை ஓர்ஸ் பாம்பர்னு வேற மாத்திக்குவான். இது ஓர்ஸ் பாம்பரா? நீயே ஒரு ஜோம்பி அப்படி இருக்கும்போது எப்படா ரோபோட்டா மாற முடியும்? மண்டைய வச்சு மாங்கா ஊறுகா கூட போட முடியாது. ரோபோட்னா என்ன மாதிரி இருக்கணும் அச்சிங் கலிங் அப்படின்ட்டு வழக்கம் போல நம்ம பிராங்கி ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அங்க ஓருக்கு செம ஹாப்பி. நான் ஒரு ரோபோட் ஜெயண்ட் ரோபோட் என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கத்திட்டு இருப்பானா. இங்க கெக்கோவால தாங்க முடியல. ஏன்னா அவன் நம்மளால காலி பண்றதுக்காண்டி வந்தா அவன் பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கம்முனு கடடா காவாலி பையலன்னு சொன்ன உடனே என்னாச்சு மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். அவன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் கொடுப்பான். என்னன்னா இப்ப இவன் ஸ்டார் ஹேட் குரூ கூட சண்டை போட போறானாமா. அந்த சண்டையில அவங்க மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஷேடோஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரீ பண்ணிடுவேன். இந்த சண்டையில ரூல்ஸே கிடையாது. இவங்க எல்லாரும் அட் அ டைம்ல கூட சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். ஆனா இந்த ஓர்ஸ ஜெயிக்கலனா நீங்க எல்லாருமே செத்துருவீங்கிற மாதிரி சொல்லுவானா. அத்தனை பேத்துக்கு செம்ம காண்டாகும். இப்ப இவங்களுக்கு முத வேலை அந்த ஓர் பையில எப்படியாச்சும் பியூரிஃபை பண்ணணும். அப்பதான் மோரியாவை ஜெயிக்க முடியும். ஏன்னா எப்படியும் அவன் சேஃப்டியா ஓருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். ஜோரோ எல்லாம் எப்படியாச்சும் அவனை காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லி நம்ம உசோப்பு கிட்ட ஒரு போட் நிறைய சால்ட்டை ரெடி பண்றாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த ஓர் பையில பியூரிஃபை பண்ணணும்னா அதை விட்டா வேற வழியே இல்ல. இவன் போய் சால்ட்டை கொண்டு வர அந்த கேப்ல இவங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அவனை வீக் பண்ண போறாங்களாமா. சோ எல்லாருமே சண்டைக்கு ரெடியா நிப்பாங்க. ரைட் உசோப்பு உப்பு எடுக்கிறக்காண்டி எங்க போவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மேன்ஷன்ல இருக்க கிச்சனை தேடி தான் போவான். கண்டிப்பா அங்க சால்ட் மூட முடியா வச்சிருப்பான். இல்ல இங்க அந்த கெக்கோ மோரியாக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாம் ஹைப் ஆகி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சால்ட்டை தேடி எல்லாம் போறாங்களா. உடனே ஓருகிட்ட சொல்லி மேன்ஷனுக்கு போற பாதையை மொத்தமா காலி பண்ண சொல்லுவான். ஏன்னா அப்பதான் அவனால கிச்சனுக்கு போக முடியாது. உடனே ஓரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த வருவான். உசோப் அவன் கைய பார்த்துட்டு சும்மா மின்னல் வேகத்துல ஓடுவான். ஆனா அதுக்கப்புறம் அவன் டம்முன்னு ஒரே அடி. எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ உசோப்புக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அவ்வளவுதான் அவன் காலி ஆயிட்டான்னு சொல்லி மோரியாக்கு செம ஹாப்பி. இப்ப என்னன்னா ஓர் பையலுக்குள்ள இருக்கிறது நம்ம லூஃபியோட ஷேடோ. அவன் அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் எல்லாம் இல்ல, ஈஸியா அவனை குழப்பி விட்டுலாம். ஆனா இப்ப அவன் கூட இருக்கிறது கெக்கோ மோரியா. சோ கொஞ்சம் பையன் மூளையா தான் வேலையா பாப்பான். நம்ம தான் பார்த்து சண்டை போடணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க சாப்பரு உசோப்புக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவனை கூப்பிட்டு பார்ப்பான். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தமும் இல்ல. ஆனா அந்த டைம் அவனை பத்தி கவலைப்படாதீங்க நான் காப்பாத்திட்டேன்னு ஒரு சவுண்ட். வேற யாரும் இல்ல ப்ரூக்கு உசோப்பையும் காப்பாத்தி சால்ட்டையும் கொண்டு வந்துட்டான். இதத்தான் போய் அவன் தேடிட்டு இருந்திருக்கான். இதோட நீ காலிடான்னு சொல்லி கெத்தா ரெண்டு பேரும் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.